ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். இந்த சம்மரில் 2 ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா கேரட் ஜூஸ் அண்ட் பீட்ரூட் ஜூஸ். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க போய் பார்க்கலாம். ஒரு மிக்ஸர் ஜாரில் ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்திக்கோங்க. அப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் நல்லா பிழிஞ்சிக்கோங்க. புதினா இலை சேர்க்கறதுனால நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் ஒரு கிளாஸ் கூலிங் வாட்டர் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இது நல்லா பிழிஞ்சு வர விழுதை நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேரட் ஜூஸ் குடிக்கிறதுனால இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும், இருதயத்துக்கு நல்லது, கேன்சரில் இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ண உதவும். நெக்ஸ்ட் பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக பீட்ரூட்டை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சின்ன துண்டு தேங்காயை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சம் இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்திக்கோங்க. கடைசியாக அரை எலுமிச்சைப்பழம் ஜூஸை பிழிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கிளாஸ் கூலிங் வாட்டர் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளெண்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்ம ஸ்டாமினாவை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், நம்ம கல்லீரலை ஃபங்க்ஷனாக பூஸ்ட் பண்ணி இன்சுலின் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். குளூட்டன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்டும் குடிக்கலாம். இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தேன் சேர்த்தும் குடிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ட்ரிங்க்ஸ் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி என்னோட இமெயில் ஐடிக்கு ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்கள். என்னோட இமெயில் ஐடி hello2.com@gmail.com. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியான ரெசிபியை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நம் பாரம்பரிய சமையலை போற்றுவோம். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.